சத்யராஜும் சரி, பிரகாஷ் ராஜும் சரி, விஜய்க்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றதை விட கடைசியாக வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்திலையும் பிரதான வில்லன் யாருன்னா பிரகாஷ் ராஜ் தான். அப்ப விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப நிச்சயமாக விஜயும் பிரகாஷ் ராஜும் அரசியல் பேசியிருப்பாங்க. சத்யராஜ் நான் கூட பார்த்தேன். அதாவது பாத்தீங்கன்னா விஜயை பெருமைப்படுத்தி பேசுவது போல் அப்படியே ஆரம்பிச்சு விஜய் மட்டம் தட்ட ஆரம்பிச்சாரு. இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேச்சு அது. அதுக்கு ஒருவேளை அவருடைய மகள் திவ்யா சத்யராஜுக்கு திமுகவில் கொடுக்கப்பட்ட பதவி அல்லது எதிர்காலத்தில் அவருக்கு தருவதாக சொல்லப்பட்ட, எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னு சொல்ல முடியாது, அதிர்ச்சின்னு வேணா சொல்லலாம். அவரோடு நான் பழகிய காலத்துல பாத்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு எதிரான கொள்கை கொண்டவராக, எண்ணம் கொண்டவராக தான் இருந்திருக்காரு. பல்வேறு விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக, கருணாநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நம்மோட எல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் எந்த புள்ளியில் அவர் திமுக ஆதரவாளரா மாறினார் அப்படிங்கிறது என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. என்ன காரணம்னா, சத்யராஜுக்கு திமுக மீதான கோபம்ங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் நியாயம். ஒரு உண்மையான எம்ஜிஆர் ரசிகருக்கு அப்படிதான் இருக்கும். ஆனா இவர் எந்த புள்ளியில ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாருங்கிறது தெரியல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஜெயலலிதாவை ஆன்டின்னு கூப்பிட்டுருப்பாரா அப்படின்னு. ஜெயலலிதா குடும்பத்தோடு விஜய் தனிப்பட்ட முறையில் பழகி இருந்தால் அவரும் அவர் ஆன்டின்னு கூப்பிட்டுருப்பார். ஆனா என்னன்னா, ஜெயலலிதா குடும்பத்தோடு அவருக்கு பெரிய பழக்கம் இல்லை. அங்கிள்னு கூப்பிட்டதுனால ஸ்டாலின் அவர் குறைச்சு மதிப்பிட்டாரு, அவங்கள ஆன்டின்னு கூப்பிடாததுனால அவங்கள உயரத்துல வச்சிருக்காருலாம் அர்த்தம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல இது அல்ல விஜயை விமர்சிப்பதற்கான வார்த்தைகள். விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாரு, வந்தா விஜயினுடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஊடகங்களில் செய்தியாக வருவதுங்கிறது முழுக்க முழுக்க வதந்தி தான். இந்த ஜீவனாம்சம் 35 கோடி தர்றேன்னு சொல்றாருங்கிறது யார்கிட்ட சொன்னார் அவரு? என்ன இந்த செய்தி எழுதின நிருபர்கிட்ட சொன்னாங்களா, அல்ல சங்கீதா கிட்ட சொல்லி சங்கீதா வேற யாருக்கிட்ட சொன்னாங்களா? விஜய் அவரோட நண்பர்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கு. அவருடைய மனைவி அந்த 2 குழந்தைங்களையுமே விஜய்க்கு எதிரானவங்களா மாத்திட்டாங்கிற கோபம் விஜய்க்கு. அதனாலதான் விஜயனுடைய மனைவியும் மகனும் விஜய் குடியிருக்கிற அதே வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, விஜய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுவே தெரியாம பல ஊடகங்கள்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொல்கிற 35 கோடி தரேனாரு, 50 கோடி தரேனாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன பார்த்திருப்பீங்க, விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர்ந்து வாழ முடிவு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். தேர்தல் களம் இந்த இறுதி கட்டத்தை எட்டி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்களாம் எதிராக பேசிட்டு இருக்க ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இப்போ சத்யராஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், இவங்களாம் விஜய்க்கு ரொம்பவே எதிரான ஒரு கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சார் இப்போ சடனாக அப்படி மாறுறதுக்கு? அதாவது சரியா புரிஞ்சுங்க, சத்யராஜும் சரி, பிரகாஷ் ராஜும் சரி, விஜய்க்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றதை விட திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். அப்படிதான் நம்ம அதை அர்த்தப்படுத்திக்கணும். அதுக்கடுத்து பிரகாஷ் ராஜை மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு பாஜக எதிர்ப்பாளர். அவர் திமுக ஆதரவாளர், விஜய்க்கு எதிராக அப்படிங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அவர் ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ராஜுடைய அரசியல் என்ன அப்படின்னா ஆன்டி பிஜேபி. இப்போ பிஜேபிக்கு எதிரான கொள்கையும் கருத்தியலும் நிலைப்பாடும் கொண்டவர் தான் பிரகாஷ் ராஜ். இங்க தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுகவுடைய முதுகுல ஏறிக்கிட்டு இங்க சவாரி பண்றாங்க. கொல்லைப்புறம் வழியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுது. ஸோ அதை எதிர்த்து களமாடுறது யார் அப்படின்னா இப்போ திமுக அணி. அந்த அடிப்படையில் பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணி ஆதரிக்கிறார். முக்கியமாக அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அதனால அவருடைய பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடதுசாரி வேட்பாளர்களுடைய தொகுதியில தான் அவருடைய கவனமே இருக்கும். அதுக்கு அடுத்து விஜய் பிரகாஷ் ராஜுடைய நண்பர், எனக்கே தனிப்பட்ட முறையில தெரியும். அதுக்கப்புறம் இப்ப கடைசியாக வெளியாக இருக்கிற ஜனநாயகன் படத்திலையும் பிரதான வில்லன் யாருன்னா பிரகாஷ் ராஜ் தான். அப்ப விஜய்
அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப நிச்சயமாக விஜயும் பிரகாஷ் ராஜும் அரசியல் பேசியிருப்பாங்க, அதுல எந்த மாற்றம் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட விஜயை இன்னைக்கு இவர் ஏன் தேர்தல் பிரச்சாரத்துல எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா, இப்ப விஜய்க்கு செல்கிற வாக்குகளும் பாஜகவுக்கு சாதகமாகி விடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் பிரகாஷ் ராஜ் விஜயனுடைய அரசியலை எதிர்ப்பதாக நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மற்றபடி பிரகாஷ் ராஜுக்கும் விஜய்க்கும் தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம விஜயுடைய தனிப்பட்ட கேரக்டருக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுக்குறோம், அந்த மாதிரி பிரகாஷ் ராஜுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப தெரியும். பிரகாஷ் ராஜ் கர்நாடகாவிலிருந்து சென்னைக்கு டிஸ்கோ சாந்தி வீட்டு மொட்டை மாடியில் தங்கியிருந்த காலத்திலிருந்தே பிரகாஷ் எனக்கு நண்பன். அந்த அடிப்படையில் பிரகாஷ் ராஜை எனக்கு 100% தெரியும். அதனால தான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக சொல்கிறேன். அதுக்கடுத்து சத்யராஜ் நான் கூட பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா விஜயை பெருமைப்படுத்தி பேசுவது போல் அப்படியே ஆரம்பித்து விஜய் மட்டம் தட்ட ஆரம்பிச்சார். இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பேச்சு அது. அதுக்கு ஒருவேளை அவருடைய மகள் திவ்யா சத்யராஜுக்கு திமுகவில் கொடுக்கப்பட்ட பதவி அல்லது எதிர்காலத்தில் அவருக்கு தருவதாக சொல்லப்பட்ட ஒரு பெரிய பதவி அல்லது ஏதோ ஒன்று, அது குறித்த வாக்குறுதியின் அடிப்படையில் கூட அவர் பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னு சொல்ல முடியாது, அதிர்ச்சின்னு வேணா சொல்லலாம். சத்யராஜ் சார் எல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். பல வருடங்கள் அவரோட நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கோம். இப்ப அடிக்கடி நம்ம சந்திக்க முடியலை அப்படின்னாலும் சத்யராஜ் சாருடைய கருத்தியல் எல்லாமே நமக்கு அத்துப்படியான ஒரு விஷயம்தான். சுருக்கமா சொல்லணும்னா சத்யராஜ் ஒரு மிக தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அதாவது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற ஒரு 10 தீவிர எம்ஜிஆர் ரசிகர்களை நீங்க பொறுக்கி எடுத்தீங்கன்னா அதுல சத்யராஜ் ஒருத்தரா இருப்பாரு. அவருக்கு எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அப்படிப்பட்டவர். அவரோடு நான் பழகிய காலத்துல பாத்தீங்கன்னா அவர் திமுகவுக்கு எதிரான கொள்கை கொண்டவராக, எண்ணம் கொண்டவராக தான் இருந்திருக்காரு. பல்வேறு விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக, கருணாநிதி ஸ்டாலினுக்கு எதிராகலாம் நம்மோட எல்லாம் அவர் பேசியிருக்காரு. அவர் எந்த புள்ளியில் அவர் திமுக ஆதரவாளரா மாறினார் அப்படிங்கிறது என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. என்ன காரணம்னா, எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஒரே எதிரி கருணாநிதி தான். அதே மாதிரி திமுகவுடைய ஒரே எதிரி எம்ஜிஆர் தான். சத்யராஜ் ஒரு பெரிய ஹீரோவாக ஆராதிக்கிற எம்ஜிஆரை மலையாளி, அப்புறம் இன்னும் அவர் ஒரு குளறி பேசுறத வச்சு எல்லாம் இன்னும் ஒரு மோசமான வார்த்தைகள் கொண்டெல்லாம் எம்ஜிஆரை விமர்சித்தது திமுக தான். அப்ப சத்யராஜுக்கு திமுக மீதான கோபங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கணும், அதுதான் நியாயம். ஒரு உண்மையான எம்ஜிஆர் ரசிகருக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா இவர் எந்த புள்ளியில ஒரு திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாருங்கிறது தெரியல. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே பிரகாஷ் ராஜுக்கு சொன்னதுதான், அந்த பாஜக எதிர்ப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெரியாரினுடைய பகுத்தறிவு கொள்கைகளை தூக்கி பிடிக்கிற இயக்கமாக இன்றைக்கு இருப்பது திமுக தான். இப்ப அதிமுக எல்லாம் பாத்தீங்கன்னா பெயரளவில் பெரியார் பெயரை யூஸ் பண்ணுவாங்களே தவிர கொள்கை பாத்தீங்கன்னா அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதும் கிடையாது, ஒரு உள்ளன்போடு அதை நேசிப்பவர்களும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு அது பாஜகவுடைய அடிமை கட்சி. ஸோ அந்த அடிப்படையில் பெரியார் கொள்கையை இன்னும் பாத்தீங்கன்னா உயிர்ப்போட வைத்து கொண்டிருக்கிற இயக்கங்களில் ஒன்றாக திமுக இருக்கு. அப்படிங்கிற காரணத்தின் அடிப்படையில தான் இவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவரும் கூட விஜய்க்கு எதிரானவரா என்னால நினைக்க தோணலை. இப்போ அவரை தோக்கடிச்சு நம்ம சினிமாக்கே திரும்ப கொண்டு வந்தோம்னா அவர் படம் பார்க்காம எனக்கு தூக்கம் வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் இந்த அஜித் இதை விட அதிகமா கூட்டம் கூடும் சொல்றாரு. அப்புறம் இந்த கரூர் விஷயத்த பத்தி பேசியிருந்தாரு. இப்போ ஸ்டாலினை அங்கிள்னு சொல்றாரு. இப்போ ஜெயலலிதா இந்த மாதிரி ஆன்டின்னு சொல்லிட முடியுமா அவரால்? அங்க கை கட்டி தானே நின்று பேசினாரு. ஸ்டாலின் பெருந்தன்மையா இருக்காரு, அதனால இதை கண்டுக்காம இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதான் முதல்ல தெரிஞ்சுங்க, அவர் பார்த்தீங்கன்னா திமுகவை ஆதரிப்பதற்காக தான் இந்த மாதிரிலாம் அவர் பேசினது. இது உண்மையிலேயே சத்யராஜ் உள்ளன்போடு அவர் மனசில் இருந்து வந்த வார்த்தையா அப்படின்னு நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. என்னுடைய கணிப்பு அதுதான். அதுக்கடுத்து அஜித்துக்கு கூட்டம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வெற்று பிதற்றல் தான். விஜயோட ஒப்பிடும் போது அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் கூட்டம் கூடாது. அதை நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சினிமாவிலே பார்த்தீங்கன்னா விஜய் நம்பர் 1 அப்படின்னா நம்பர் 20ல தான் அஜித் இருக்காரு. 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அவர் சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப எதுக்கு ஸ்டாலினை போய் அங்கிள்ங்கிறாரு, சாருங்கிறாரு, ஜெயலலிதாவை ஆன்டின்னு சொல்லிடுவாரான்னு கேட்கிறாரு. அது ஒரு நியாயமான கேள்விதான். எப்பயுமே முதல்வர்களை நம்ம அந்த மரியாதையோடு தான் அழைக்கணும். ஆனா விஜய் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா,
கருணாநிதி குடும்பத்தோடு விஜய்க்கு வந்து ஒரு நட்பு இருந்தது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்சி திமுக ஆதரவாளர், அனுதாபி, திமுக குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்தவர். அந்த அடிப்படையில் விஜய் சிறுவயதில் இருந்தே கருணாநிதி குடும்பத்தோடு தனிப்பட்ட முறையில் பழகியவர். ஸோ அப்படி போகும்போது ஸ்டாலினை வந்து அவர் அங்கிள்னு கூப்பிட்டு, ஸோ அப்படித்தான் அவருக்கு வந்து ஸ்டாலின் வந்து மனசுல பதிஞ்சாரு. அந்த அடிப்படையில தான் அவர் வந்து விக்கிரவாண்டி முதல் அரசியல் மாநாட்டில் ஸ்டாலின் அங்கிள்னு பேசினாரு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேசுறது சரியா தப்பா அல்லது தப்புன்னு கூட விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பெரிய விமர்சனம் வந்த பிறகு ஓகே, நம்ம வந்து நம்மளுடைய தனிப்பட்ட இதை வந்து பொது மேடையில காட்டக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு. ஸ்டாலின் சாருங்கிறது மரியாதை குறைவான வார்த்தையோ அல்லது ஒரு முதல்வரே அப்படி அழைக்க கூடாத வார்த்தையோ கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இவர் கேட்கிறாரு, ஜெயலலிதாவை ஆன்டின்னு கூப்பிட்டுருப்பாரா அப்படின்ட்டு. ஜெயலலிதா குடும்பத்தோடு விஜய் தனிப்பட்ட முறையில் பழகி இருந்தால் அவரும் அவர் ஆன்டின்னு கூப்பிட்டுருப்பார். ஆனா என்னன்னா, ஜெயலலிதா குடும்பத்தோட அவருக்கு பெரிய பழக்கம் இல்லை. அதனால ஜெயலலிதா மேடம் அப்படிங்கிறதோட அவருடைய இது வந்து நின்றுடுச்சு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் ஏதோ அங்கிள்னு கூப்பிட்டதுனால ஸ்டாலின் அவர் குறைச்சி மதிப்பிட்டாரு, அவங்கள ஆன்டின்னு கூப்பிடாததுனால அவங்கள உயரத்துல வச்சிருக்காருலாம் அர்த்தம் இல்லை. எல்லாத்துக்கும் மேல இது அல்ல விஜயை விமர்சிப்பதற்கான வார்த்தைகள். விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாரு, வந்தா தமிழ்நாடு என்ன ஆகும்? சுபிட்சமா இருக்குமா, சுடுகாடா மாறுமா? விஜயனுடைய அரசியல் பார்வை தவறா சரியா? விஜய்க்கு அரசியல் பக்குவம் இருக்கா, புரிதல் இருக்கா இல்லையா? நம்ம இப்படிதான் பேசணும். நீங்களும் வந்து ஒரு சினிமா நடிகருங்கிற அடிப்படையில மேலோட்டமா விஜயை வந்து விமர்சிட்டு போறது ஒரு சரியான வாதமாக எனக்கு தெரியல. ஓகே, அதே மாதிரி விஜய் அவர்களோட இந்த விவாகரத்து வழக்கு இருக்குல்ல, விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மியூச்சுவலா வந்து பிரிய போறாங்கன்னா, இப்ப சங்கீதா அவர்கள் வந்து 250 கோடி வந்து விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப விஜய் தரப்பு வந்து ஒரு 35 கோடி வரைக்கும் வந்து சங்கீதா கொடுக்க வந்து தயாரா இருக்காங்க. அவருடைய மகள்கள் வந்து விஜயே வந்து பாத்துக்கிறதா இந்த மாதிரியான செய்திகள் வருது. இதுல எது உண்மை சார்? எல்லாமே வதந்தி தான். விஜயனுடைய குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வந்து ஊடகங்களில் செய்தியாக வருவதுங்கிறது முழுக்க வதந்தி தான். என்னன்னா, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதே இந்த ஊடகத்தில் இருப்பவர்களுக்கும் சமூக ஊடகங்களில் வதந்தி பரப்பவர்களுக்கும் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை, தெரியாது. எல்லாத்துக்கும் மேல நான் சொல்றேன், விஜயனுடைய மனைவியும் மகனும் விஜய் குடியிருக்கிற அதே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. இதுதான் உண்மை. இதுவே தெரியாம பல ஊடகங்கள்ல கம்பி கட்டுற கதையெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிதான் இப்ப நீங்க சொல்கிற இந்த ஜீவனாம்சம் 35 கோடி தர்றேன்னு சொல்றாருங்கிறது யார்கிட்ட சொன்னார் அவரு? என்ன இந்த செய்தி எழுதின நிருபர்கிட்ட சொன்னாங்களா, அல்ல வந்து சங்கீதா கிட்ட சொல்லி சங்கீதா வேற யாருக்கிட்டயா சொன்னாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு செட்டில்மெண்ட் நடந்திருக்கு. அப்ப விஜய் பாத்தீங்கன்னா ஒரு தொகை சொல்லியிருக்காரு. சங்கீதாவுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவரோட நண்பர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த நண்பர் அவருக்கு கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வளர விடுறீங்க? மியூச்சுவலாக பேசி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி ஒரு செட்டில்மெண்ட்டை நீங்கள் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கு விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எல்லாம் கரெக்டு தான், அதுக்காக 100 கோடி 200 கோடி கேட்டால் தூக்கி கொடுத்துட முடியுமான்னு ஒரு வார்த்தையை கேட்டிருக்காரு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மினிமமாக 100 கோடியிலிருந்து 200 கோடி வரைக்கும் இவங்க பணம் கேட்குறாங்க, அதுல விஜய்க்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல விஜயுடைய மனைவி இத்தனை காலம் அவரோடு வாழ்ந்தவர், அது இல்லாம 2 பிள்ளைகளும் அவங்க கூட தான் இருக்காங்க. அப்படிங்கும் போது இப்போ ஒரு 3வது மனுஷனா என்னைய கேட்டீங்க அப்படின்னா, அவங்க 200 கோடி கேட்கறதுல தப்பு இல்லை, தாராளமாக விஜய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்ப அவருடைய வேட்பு மனுவிலேயே 604 கோடி ரூபாய் தனக்கு சொத்து இருக்கிறதா போட்டிருக்காரு. வேட்பு மனுவில் குறிப்பிட்டதே 600 கோடி அப்படின்னா உண்மையில எவ்வளவு இருக்குங்கிறது உங்களோட யூகத்துக்கே விட்டுருவோம். இப்ப நம்ம அதை ஒதுக்கி தள்ளிட்டு விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா 600 கோடி ரூபாய் உங்களுக்கு சொத்து இருக்கு. அப்போ உங்கள் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க 200 கோடி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அதான் இப்ப நமக்கெல்லாம் தோன்றுகிற விஷயம். பட் அதே நேரம் விஜயனுடைய மனநிலைங்கிறது வேறாக இருக்கிறது. என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய நண்பரிடம் பகிர்ந்து கொண்ட விஷயம் என்னன்னா, அவருடைய மனைவி வந்து அந்த 2 குழந்தைங்களையுமே விஜய்க்கு எதிரானவங்களா மாத்திட்டாங்கிற கோபம் வந்து விஜய்க்கு இருக்கு. அதனாலதான் அவருடைய மனைவி கேட்கிற தொகையை கொடுக்க இவர் மறுக்கிறார். முதல்ல நீங்க புரிஞ்சுங்க, நீங்களும் சரி நானும் சரி, நம்ம வந்து இவருக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அண்ணா நம்ம லிமிட்டே பார்க்க மாட்டோம், நம்மளால முடிந்ததை செஞ்சிருவோம். ஆனா இவருக்கு நம்ம 1 பைசா கொடுக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா
அவங்க என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் நம்ம ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டோம். இது எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் உள்ள ஒரு விஷயம்தான். ஒருத்தர் மீது இருக்கிற நமது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நாம் எடுக்கிற முடிவு இது. ஸோ அந்த மாதிரி சங்கீதாவுக்கு நம்ம இவ்வளவுதான் கொடுக்கணும் அல்லது கொடுக்கவே கூடாது அப்படின்னு விஜய் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த உண்மைகள் எதுவுமே தெரியாம 35 கோடி தரேனாரு, 50 கோடி தரேனாரு. ஒரு 2 வாரத்துக்கு முன்ன பார்த்திருப்பீங்க, விஜயும் சங்கீதாவும் மீண்டும் சேர்ந்து வாழ முடிவு. எவன் சொன்னா இவங்களுக்குன்னு தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி வியூஸ்க்காகவும் அந்த சுவாரஸ்யத்துக்காகவும் எதையாவது அடிச்சு விடுற போக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்றா தான் இதை பார்க்கிறேன். அதுக்கு அப்ப அந்த வர வதந்திங்கெல்லாம் இருக்குல்ல சார், அதுல வந்து ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மும்பைல இருந்து, இவங்க 2 பேருக்கும் வந்து காமனான ஆள் அப்படின்ற மாதிரி அந்த செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த எலெக்ஷன் டைம் வந்து ரொம்பவே நெருங்கிடுச்சு, ரொம்பவே விஜய் அவர்கள் பிஸியா இருப்பாரு. அந்த மக்கள் செல்வாக்கு ஏதாவது உடைக்கணும்னு சொல்லிதான் இந்த டைம்ல வந்து இந்த இயரிங் வந்திருக்கு. ஸோ இதன் காரணமா அந்த மக்கள் செல்வாக்கு கொஞ்சம் குறையுன்ற அளவுக்கு வந்து சொல்றாங்களே. நீங்க இதுல 2 கேள்வி கேட்டுறீங்க. முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். விஜய் வந்து யாரோ ஒரு ஜோசியக்காரரை நம்பி தான் பாத்ரூம் போறாருங்கிற அளவுக்கு ஒரு பெரிய வதந்திகள், விஜய் அறியாதவர்கள் கிளப்பி விடுகிற கட்டுக்கதைகள்லாம் நம்ம காதுக்கு வருது. எனக்கு தெரிந்து அப்படி எதுவுமே கிடையாது. அது நார்மலா நீங்க வந்து ஒரு நல்ல காரியம், ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னா நம்ம ஒரு ஜோசியக்காரனை கூப்பிட்டு நல்ல நேரம் குறிச்சு கொடுங்கன்னு கேட்போம். அந்த அளவுக்கு தான் விஜய்க்கு வந்து ஆரூடத்தின் மீது நம்பிக்கையை தவிர, இந்த காலம் எடுத்து வைக்கலாமா, என்ன டயத்துல வைக்கணும், இந்த காலம் எடுத்து வைக்கலாமா, என்ன டயத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ஜோசியக்காரனும் விஜய் பக்கத்துல இல்லை. இது எல்லாமே யூடியூப் வதந்திகள் தான். எனக்கு விஜயினுடைய க்ளோஸ் சர்க்கிளோட நான் தொடர்புல இருக்கேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அதுக்கு அடுத்து உங்ககிட்டே கேட்குறேன், ஒருத்தர் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் முக்கியமா சென்னையில் இல்லாத ஜோசியன்களா எதுக்கு மும்பையிலேருந்து வர வைக்கணும்? ஏன்னா அதுவே வந்து ஒரு லாஜிக் மீறலா இல்லையா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு தோன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி இந்த கேஸ் வர்றது அப்படிங்கிறது அது நீதிமன்றம் அறிவித்த தேதி அது. பட் அதே நேரம் இந்த வழக்கை இவர்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றதற்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் இருக்கு. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். டிசம்பர் 23 மாதிரி ஏதோ ஒரு தேதியில தான் அந்த அஃபிடவிட்ல சங்கீதா கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரிக்கு மேலதான் அது போச்சு இல்லையா? அப்ப இந்த இவ்வளவு டிலேயாக அந்த கேஸை எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம், தேர்தல் நேரத்துல இதை ஒரு பரபரப்பு செய்தியாக்கி விஜய்க்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷனை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தான். எல்லாத்துக்கும் மேல இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய அரசியல் சதுரங்கம் ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக சங்கீதா இதெல்லாம் தன்னிச்சையா செய்யல, அவங்க வந்து ஒரு குரூப்பால் இயக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். அதனால இதுக்கு பின்னால அரசியல் இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.